இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இமாலய உலக சாதனை கிரிக்கெட் வரலாறு பார்த்திடாத சம்பவம் செய்த இந்திய அணி மொத்தமாக கூண்டோடு ஓய்வு முடிவை அறிவிக்கப் போகும் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள். கிரிக்கெட் வரலாற்றிலேயே இப்படி ஒரு மேட்சா? ஐசிசியை வியந்து போன சம்பவம். அதாவது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அதே சமயம் இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரும் தற்போது இலங்கை நாட்டில் வைத்து மறுபுறம் நடைபெற்று வருகிறது. இப்படியாக இரண்டு விதமான தொடர்களில் இந்திய அணி தனித்தனியாக ஒரே சமயத்தில் பங்கேற்று விளையாடி வருகிறது. இதில் முதலாவதாக இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை பற்றி பார்த்தோமானால், இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது. இதில் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபாரமாக வெற்றி பெற்று இலங்கை அணியை வீழ்த்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது டெஸ்ட் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய களமிறங்கி 500 ரன்களை கடந்து எடுத்திருந்தது. பின்னர் முதல் இன்னிங்ஸில் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணியை பொறுத்தவரையில் 3வது நாள் ஆட்டமான நேற்றைய நாள் ஆட்டத்திலேயே கடுமையாக திணறியது. அதுவும் ஆரம்பத்திலேயே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து வந்த இலங்கை அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் போராடி வந்தது. அதுவும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால், இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 503 ரன்கள் எடுத்திருந்தது. அப்படி பார்த்தால் இலங்கை அணி ஃபாலோ ஆனை தவிர்க்க வேண்டுமென்றால் இந்திய அணி நிர்ணயித்த ரன்களிலிருந்து 200 ரன்களாவது குறைந்தபட்சம் பின்தங்கி இருக்க வேண்டும். அதற்கு அதிகமாக பின்தங்கி இருந்தால் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் போய்விடும். ஆகவே அப்படி பார்க்கும்போது இலங்கை அணி இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 303 ரன்களுக்கு குறைவாக ஆல் அவுட் ஆகிவிடக்கூடாது என்ற கட்டாயமும் இலங்கை அணிக்கு இருந்தது. அந்த ஒரு சூழலில்தான் முதல் இன்னிங்ஸில் இலங்கை அணி கடுமையாக போராடியது. அதே சமயம் ஆரம்பத்தில் சில விக்கெட்டுகளை அவசரமாக இழந்துவிட்டாலும் அடுத்தடுத்து நிதானமாகவே இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்து வந்தது. இதனால் இந்த போட்டியில் இலங்கை அணி 303 ரன்களை கடந்து ஃபாலோ ஆனை தவிர்த்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய அணியின் சிறப்பான பந்து வீச்சால் கடைசி தருணத்தில் கிட்டத்தட்ட ஃபாலோ ஆன் ஸ்கோரை நெருங்கி வந்த இலங்கை அணி 290 ரன்களிலேயே மொத்த விக்கெட்டுகளையும் இழந்து ஆல் அவுட் ஆகிவிட்டது. இதனால் ஃபாலோ ஆனை தவிர்க்க 13 ரன்கள் பின்தங்கி இருந்ததால் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் இலங்கை அணியே மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கியது. இதைத்தான் இந்திய அணியும் எதிர்பார்த்தது. ஏனென்றால் ஒருவேளை இலங்கை அணி ஃபாலோ ஆனை தவிர்த்திருந்தால் இந்திய அணிதான் இரண்டாவதாக பேட்டிங் செய்ய நேரிடும். அப்படியாக இந்திய அணி பேட்டிங் செய்ய நேரும்போது டார்கெட் என்பது எவ்வளவு வைக்க வேண்டும் என்ற குழப்பம் என்பது இந்திய அணிக்கு வந்துவிடும். அதே சமயம் டெஸ்ட் போட்டி என்பது வெறும் 5 நாள் ஆட்டமாகும். ஆகவே 5 நாட்களில் கடைசி நாளில்தான் வெற்றி தோல்வி என்பது முடிவாகும் சூழல் உருவாகும். அதாவது இலங்கை அணி ஃபாலோ ஆனை தவிர்த்து இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய நேர்ந்திருந்தால் இது போன்ற ஒரு சூழல் இந்திய அணிக்கு கடினமாக மாறியிருக்கலாம். நல்ல வேளையாக அப்படி ஏதும் நடைபெறாமல் இலங்கை அணி வெறும் 290 ரன்களில் அவுட் ஆனதால் இலங்கை அணியால் ஃபாலோ ஆனை தவிர்க்க முடியாமல் இந்திய அணி பார்த்து கொண்டது. இதன் காரணமாக மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணியை பேட்டிங் செய்ய களமிறங்கி இப்போது வரை கடுமையாக போராடி வருகிறது. அதாவது 4வது நாளான இன்றைய ஆட்டத்திலும் இலங்கை அணி தேவையான இடங்களில் விக்கெட்டை இழந்து வருகிறது. அதே சமயம் இப்போது வரை 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கும் இலங்கை அணி கிட்டத்தட்ட 100 ரன்கள் பின்தங்கி இருக்கிறது. ஆகவே எப்படி பார்த்தாலும் இன்றைய தினத்தில் பாதி நாட்கள் மீதம் இருக்கிறது. அதுபோக நாளைய தினமான 5வது நாள் ஆட்டம் முழுமையாக இருக்கிறது. ஆகவே இலங்கை அணியால் இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் இன்னும் அதிகபட்சமாக 200 ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடியும். அதற்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துவிடும். அப்படி 200 ரன்கள் எடுத்தாலும் கூட ஏற்கனவே இந்திய அணி 100 ரன்கள் லீடிங்கில் தான் இருக்கிறது. ஆகவே இன்னும் 100 ரன்கள் எடுத்தாலே போதுமான சூழல் உருவாகிவிடும். ஆகவே 5வது நாளான நாளைய நாள் ஆட்டத்தில் அந்த 100 ரன்களை இந்திய அணி எளிதாக எடுத்து இந்த போட்டியில் எளிதான வெற்றியை பெற்றுவிடும் என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். ஒருவேளை இலங்கை அணி இன்னமும் 200 ரன்களுக்கு மேலாக அதிக ரன்கள் குவித்தாலும் கூட அதிகபட்சமாக எக்ஸ்ட்ராவாக இன்னும் 100 ரன்களை அதிகபட்சமாக குவிக்க முடியும். அப்படி எடுத்தால் கூட நாளைய தினமான 5வது நாள் ஆட்டத்தில் 200 ரன்களை இந்திய அணி எடுப்பது என்பது எளிதான காரியம்தான். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய அணி இப்போதே கைப்பற்றிவிட்டது என்பதை உறுதியாக சொல்லிவிடலாம்.
சரி, இந்த டெஸ்ட் போட்டிகளை கடந்து இப்போது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியை பற்றி பார்த்தோமானால், இந்த போட்டி என்பது இந்திய அணிக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேச அணிகளுக்கும் மறக்க முடியாத போட்டியாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய நம்முடைய சூரியவன்சி இந்த போட்டியிலும் அதிரடியில் பின்னி பெடலெடுத்து விட்டார். வழக்கமாகவே இவர் பெரும்பாலான போட்டிகளில் வெறித்தனமான அதிரடியில்தான் கலக்கி வருகிறார். ஆனால் அத்தகைய போட்டிகளையும் தாண்டி இந்த ஒரு போட்டியில் அதிரடி சூறாவளியாக சுழன்று அடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஒரு சிறு வயதில், அதுவும் 50 ஓவர் போட்டியில் நீண்ட நேரமாக களத்தில் நின்று தொடர்ச்சியாக அதிரடியாக விளையாடுவது என்பது கண்டிப்பாக ஆச்சரியமான விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த ஒரு போட்டியில் சூரியவன்சி செய்திருந்தார். ஏனென்றால் இந்த போட்டியில் சூரியவன்சி மட்டுமே 321 ரன்கள் வரை எடுத்திருந்தார். ஆமாங்க, இது ஒரு டெஸ்ட் போட்டி என்று நினச்சிடாதீங்க. வெறும் ஒரு நாள் போட்டியில்தான் இவர் 321 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரது அதிரடிதான் இந்த போட்டியில் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காகவும் மாறியது. இதில் சூரியவன்சி மட்டுமே இந்த போட்டியில் மட்டும் 32 சிக்சர்களும் 21 பவுண்டரிகளும் என விளாசியிருந்தார். அந்தளவுக்கு தனி ஆளாகவே ஒருநாள் போட்டியை இவர் விளையாடியிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா 50 ஓவர் போட்டியை பொறுத்தவரையில் ஒரு அணி மொத்தமாகவே 300 ரன்கள் எடுத்தாலே அது மிகப்பெரிய ரன்களாகும். அப்படி இருக்கும்போது 50 ஓவர் போட்டியில் தனி ஆளாகவே 300 ரன்களை கடந்து 321 ரன்கள் எடுப்பதெல்லாம் கிட்டத்தட்ட சாத்தியமே கிடையாதுங்க. அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த போட்டியில் நம்முடைய சூரியவன்சி செய்து காட்டியிருந்தார். அதேபோல இந்த போட்டியில் இவரை தொடர்ந்து திலக் வர்மா, சிவம் தூபே உள்ளிட்டவர்களும் சூப்பராக விளையாடியிருந்தனர். இவர்களும் அதிரடியாக விளையாடி 85 ரன்கள், 93 ரன்கள் என அதிக ரன்கள் எடுத்திருந்தனர். ஆகவே இந்த ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இந்திய T20 அணியில் விளையாடிய முக்கியமான வீரர்கள் அனைவரும் இந்த ஒருநாள் போட்டியிலும் சிறப்பாக விளையாடியிருக்கிறார்கள். ஆகவே சூரியவன்சி, திலக் வர்மா, சிவம் தூபே உள்ளிட்டவர்களுக்கு சர்வதேச ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு போட்டிதான் மிகப்பெரிய உதாரணம். அது மட்டுமில்லாமல் இதில் சூரியவன்சி மட்டுமே 300 ரன்களை கடந்து விட்டதால் ஒட்டுமொத்தமாக இந்த போட்டியில் இந்திய அணி எவ்வளவு ரன்கள் எடுத்திருக்கும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பையும் தாண்டி இந்திய அணி இந்த போட்டியில் மிகப்பெரிய இமாலய ரன் குவிப்பை செய்திருந்தது. ஏனென்றால் இந்த போட்டியில் இந்திய அணி மட்டுமே 651 ரன்கள் வரை எடுத்திருந்தது. இவ்வளவு ரன்கள் என்பது டெஸ்ட் போட்டியில் எடுத்தாலே மிகப்பெரிய இலக்காகும். அப்படி ஒரு இலக்கை ஒருநாள் போட்டியில் இந்திய அணி முதல் முறையாக எடுத்திருக்கிறது. இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட்டில் 498 ரன்கள் எடுத்ததுதான் மிகப்பெரிய இலக்காகவும் பார்க்கப்பட்டது. ஆக அப்படிப்பட்ட இலக்கையும் தாண்டி இந்திய அணி தற்போது ஒவ்வொரு போட்டியிலும் சாதாரணமாக 500 ரன்களை கடந்து 600 ரன்கள், 613 ரன்கள், இப்போது 653 ரன்கள் என இப்படியாக வரிசையாக இமாலய இலக்குகளை குவித்து வருகிறது. மேலும் இந்த இமாலய இலக்கை நோக்கி இந்த போட்டியில் சேசிங் செய்ய களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணியும் மிகப்பெரிய அதிர்ச்சியை இந்திய பவுலர்களுக்கு கொடுத்திருந்தது. ஏனென்றால் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி 470 ரன்கள் வரை எடுத்து கடுமையான போட்டியை கொடுத்தது. ஆனால் இந்திய அணி நிர்ணயித்த இலக்கு என்பது மிக மிக அதிகம் என்பதால் வெஸ்ட் இண்டீஸ் அணியால் 470 ரன்களை தாண்டி எடுக்க முடியவில்லை. ஆனாலும் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இந்த ஒரு போராட்ட குணம் உண்மையிலேயே கடந்த போட்டிகளை ஒப்பிடும்போது இந்த போட்டியில் பாராட்டும்படியாகத்தான் இருந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய சூரியவன்சியின் இந்த ஒரு காட்டுத்தனமான சூறாவளித்தனமான ஒரு அதிரடியை பற்றியும் இந்திய அணியின் இந்த ஒரு இமாலய சாதனை ரன் குவிப்பை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.